அனைவருக்கும் வணக்கம். இன்று சற்று முன் வெளியான முக்கியமான 7 அறிவிப்புகள் பற்றிய விரிவான விளக்கத்தை இவ்வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தினசரி நியூஸ் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவிற்கு லைக் செய்து கீழே உள்ள ஹைப் என்ற பட்டனை கிளிக் செய்து விடவும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: கர்நாடகா அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு 12,000 கன அடி தண்ணீர் திறப்பு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கர்நாடகா அணைகளின் நீர்மட்டம் அதிகரித்து வருகிறது. இதையடுத்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 12,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: சமையல் எரிவாயு சிலிண்டர் இகேஒய்சி காலக்கெடு நீடிப்பு. சமையல் எரிவாயு சிலிண்டர் வாடிக்கையாளர்களுக்கான இகேஒய்சி சரிபார்ப்புக்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய தகவலின்படி இகேஒய்சி செய்வதற்காக அவகாசம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இன்னும் இகேஒய்சி செய்யாத எல்பிஜி வாடிக்கையாளர்கள் கால அவகாசத்திற்குள் சரிபார்ப்பை முடித்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது அறிவிப்பு: யுஜிசி நெட் தேர்வு விடை குறிப்பு இன்று வெளியாகிறது. 2026 ஜூன் மாத யுஜிசி நெட் தேர்வுக்கான தற்காலிக விடை குறிப்பு ஆகஸ்ட் 16ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவிக்கப்பட்டிருந்தது. விடைக்குறிப்பு வெளியானதும் தேர்வர்கள் தங்களுடைய பதில்களை சரிபார்த்து தேவையானால் ஆட்சேபனை இருந்தால் பதிவு செய்ய முடியும். நான்காவது அறிவிப்பு: தூத்துக்குடியில் இருசக்கர வாகன ஷோரூமில் தீ விபத்து. தூத்துக்குடி பாளையங்கோட்டை சாலையில் உள்ள தனியார் இருசக்கர வாகன ஷோரூமில் இன்று தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் கிடைத்ததும் 4 தீயணைப்பு நிலையங்களில் இருந்து 6 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டு தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். ஐந்தாவது அறிவிப்பு: திருவெற்றியூரில் 12 சிறுவர்கள் கைது. திருவெற்றியூரில் 12ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக 16 முதல் 17 வயதுக்குட்பட்ட 12 சிறுவர்கள் காவல்துறையினரால் பிடித்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். பள்ளி தொடர்பான தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து மாணவர் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆறாவது அறிவிப்பு: தமிழகத்தில் 77 ரயில் நிலையங்களில் 26 நிலையங்கள் மட்டுமே மறுசீரமைப்பு. அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மறுசீரமைக்க தேர்வு செய்யப்பட்ட 77 ரயில் நிலையங்களில் இதுவரை 26 நிலையங்களின் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை பார்க் மற்றும் செயின்ட் தாமஸ் மவுண்ட் உள்ளிட்ட நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. சென்னை எழும்பூரில் உள்ளிட்ட பல நிலையங்களில் பணிகள் இன்னும் பல்வேறு கட்டங்களில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழாவது கடைசி அறிவிப்பு: அணுசக்தி உற்பத்தியில் இந்தியாவின் புதிய இலக்கு. 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவின் அணுசக்தி உற்பத்தி திறனை 100 ஜிகாவாட் அளவுக்கு உயர்த்தும் இலக்கை பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றும் நீண்டகால திட்டங்களில் அணுசக்திக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். கூடுதல் அறிவிப்புகள்: பிரதமரின் இலவச ஆன்லைன் பயிற்சி அறிவிப்பு. பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கான இலவச ஆன்லைன் பயிற்சி வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். குடும்பங்களின் நிதிச்சுமையை குறைத்து மாணவர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக உதவுவதே இதன் நோக்கம் என தெரிவித்துள்ளார். இன்னொரு அறிவிப்பு: முதலமைச்சர் விஜயின் ஊழல் ஒழிப்பு அறிவிப்பு கவனம் பெற்றுள்ளது. சுதந்திர தின உரையில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஊழலை ஒழிப்பது அரசின் முக்கிய இலக்கில் ஒன்று என்றும் ஊழலுக்கு எதிராக பூஜ்ய சகிப்புத்தன்மையுடன் அரசு செயல்படும் என்றும் தெரிவித்திருந்தார். தமிழகத்தை ஊழல் இல்லாத மாநிலமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். அதேபோல் தமிழகத்தில் 11 மதுபான வகைகளுக்கான தடை வாபஸ். தமிழகத்தில் விற்பனை செய்யப்பட்டு வந்த 11 வகையான மதுபானங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவை உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் திரும்ப பெற்றுள்ளது. உற்பத்தி நிறுவனம் விதிமுறைகளை முழுமையாக பின்பற்ற 30 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இத்தகைய 7 தகவல் மற்றும் கூடுதல் 3 தகவலுடன் சேர்த்து 10 தகவல்கள் முடிவடைந்தன. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவிற்கு லைக் செய்து கீழே ஹைப் என்ற எல்லோ கலர் ஸ்டார் அமைத்தால் ஹைப் செய்து விடவும். இது போன்ற தினசரி நியூஸ்கள் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.